வாய்ஸ் நேயர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் என்னுடைய 2026 வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆத்மார்த்த தெய்வங்களான மகாகாளி, மகா வாராகி, பகலாமுகி ஆகிய தெய்வங்களை வணங்கி இப்பொழுது உங்கள் முன்னே 2026 எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை கொடுக்கும், அதையெல்லாம் விளக்கி சொல்ல இருக்கிறேன். இதை நீங்கள் கவனமாக கேட்டு வந்தீர்களானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த 2026 வருடத்திலே அனைவருக்குமே வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிறது. இதை முதலில் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு, சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான 2026 வருட புத்தாண்டு பலனை தான் சொல்ல போகிறேன். யாரும் தடுக்க முடியாத வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிறது என்று சொல்லி, சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வருடம் நான் கூறும் அறிவுரை என்னவென்றால், தர்மம் தலை காக்கும் என்ற பழமொழிக்கேற்ப நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பல வழிகளிலே பிரச்சனைகள், தொடர் தோல்விகள் எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய நேரம் இருந்தாலும், தெய்வ வழிபாட்டாலும் தான தர்மமாலும் சிறந்து விளங்கப் போகிறீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களை கண்டிப்பாக பாதுகாக்கும். அதனால்தான் நான் அவ்வாறு கூறியிருக்கிறேன். தொடர்ந்து தர்மங்கள் செய்து வரலாம், தானங்கள் புரிந்து வரலாம். அவர்கள் கேட்டுக் கொடுப்பது தர்மம், நீங்களாக கொடுப்பது தானம். இதை புரிந்து நீங்கள் செயல்பட்டு வர வேண்டும். உங்களுக்கு இந்த 2026 வருடத்திலே பொது பலன்கள் கூறுவதற்கு முன் உங்களுடைய சுய ஜாதகத்தை எனக்கு தந்தீர்களானால், என்னுடைய அனுபவத்தாலும் ஆராய்ச்சியாலும் அதை நன்கு ஆராய்ந்தறிந்து, கோச்சாரத்திலே கெடுபலம் இருந்தாலும் அதை நற்பலனாக மாற்றக்கூடிய வகையிலே உங்களுக்கு பரிகாரம் சொல்லி உங்களை வாழ்க்கையிலே வெற்றி பெற செய்ய முடியும் என்று கூறி, அதற்கு கீழே காணும் என்னுடைய கைபேசி எண்களிலே என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறி, இந்த 2026 வருடத்திலே சிம்மராசி நேயர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை பார்ப்போம். வருட ஆரம்பத்திலே உங்களுக்கு நற்பலகன் ஓரளவு கிடைக்கத்தான் செய்யும். உன்னுடைய ஆசீர்வாதத்தாலும் பெரியவர்களின் தொடர்பாலும் நீங்கள் நன்மை பெறுவீர்கள். எது எப்படி இருந்தாலும் நண்பர்கள் உறவின் வகையிலே சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம். வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வகையிலே பிரச்சனைகள் ஏற்படலாம். இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பயணங்களிலே பாதுகாப்புடன் செல்ல வேண்டும். இவ்வாறு இருந்து வரும்பொழுது அடுத்து வரும் 6 மாத காலங்களிலே உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். அது தொழில், உத்தியோகம், வியாபாரம் அல்லது இருப்பிடம், எந்த வகையில் மாற்றமாக இருக்கலாம். ஏற்கனவே நீங்கள் செய்து கொண்டிருக்கிறதை விட்டு புதியதொரு வழியிலே பயணிக்கப் போகிறீர்கள். குழப்பங்கள் நிறைந்திருக்கும். அதை நிவர்த்தி செய்வதற்கு தெய்வ வழிபாடு சிறந்ததாக இருக்கும். தியானத்தில் ஈடுபடுவது பன்மடங்கு நல்ல பலன்களை கொடுக்கும். தந்தை வழி உறவில் மனக்கசப்புகள் ஏற்பட்டு பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் சற்றே விலகி சிறிய பஞ்சாயத்து மூலம் முடித்து வைக்கப்படும். தாயார் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். குருவை வணங்கி வருவது நல்லது. தெய்வ வழிபாடு ஏற்றத்தை தரும். பயணங்கள் மூலம் ஒரு நேரம் நன்மையும் ஒரு நேரம் தீமையும் கலந்தே நடக்கும். இவ்வாறாக இந்த பலன்கள் ஏற்பட போகிறது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ஆராயாமல், முன் யோசனை இல்லாமல் நடக்கக்கூடாது. பின்வரும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். எனவே எந்த ஒரு விஷயத்திலும் ஆத்திரப்படாமல், அவசரப்படாமல் இருந்து வந்தால் நன்மையே விளையும். அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களுக்கு
தனிமையை ஒதுக்கி பல வகையான மனிதர்கள் பழக வேண்டும். ஒவ்வொரு மாதிரி இருப்பார்கள். அவர் கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். நல்லது சொன்னால் கேட்டு நடக்க வேண்டும். இவ்வாறாக இருந்து வர வேண்டும். கடன் வழக்கு பிரச்சனைகளிலே சிறு சிறு தொந்தரவுகள் வந்தாலும் பெரிதாக ஒன்றும் வரப்போவதில்லை. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் உங்களுக்கு குருவா இருக்கக்கூடியவர்களை, பெரியவர்களை மதித்து நடந்து வர வேண்டும். தெய்வ வழிபாட்டு என்று பார்க்கும் பொழுது சிவனை வழிபடுவது சாலச் சிறந்தது. சிவனை நோக்கி தியானம் செய்து வரலாம். ஒவ்வொரு நாளும் சூரிய நமஸ்காரம் செய்து உங்கள் பணிகளை தொடங்கலாம். இல்லாமல் ஒவ்வொரு பொழுதிலுமே நீங்கள் பயணிக்கும் பொழுது கவனங்கள் கொண்டு வர வேண்டும். அரசியல், சினிமா, சமூகம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து வர வேண்டும். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. அதற்கு தெய்வ பலம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலை தரப்போகிறது. அதை வழங்கி வழிபட்டு வரலாம். உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்குரிய ஆலோசனை கேட்டு நடக்கலாம். நல்ல ஒரு தீர்ப்பு உங்களுக்கு வழக்கின் மூலமாக கிடைக்க இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். புதுவிதமான எண்ணங்கள் மனதில் தோன்றும். அதை செயல்படுத்த கால அவகாசம் தேவை என்று மனதில் கொள்ள வேண்டும். இவ்வாறாக இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த 2026ஆம் இடத்திலே பயணிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கும் பொழுது மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற வகையிலே அவருடைய ஆசையை பெற்று ஈடுபடுவீர்களானால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். இது இல்லாமல் எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் இருக்க வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது. அவசரமாக எந்த செயலும் செய்யக்கூடாது. இவ்வாறாக இந்த வருட பலனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சாதுக்கள், துறவிகள் இவர்களை பார்த்தால் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வரலாம். அது இல்லாமல் தந்தை வழி உறவில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையை நொடித்து போனவர்கள், கஷ்டப்படுவர்களை பார்த்து அவர்கள் உதவி ஒத்தாசல் செய்து வரலாம். தந்தை இருப்பவர்கள் தந்தை சொல்பிக்க மந்திரம் என்ற செயலுக்கேற்ப நடந்து கொள்ளலாம். அவர் சொல்லும் வழியிலே பயணிக்கலாம். இப்படி செயல்பட்டு வந்தீர்களானால் 2026ஆம் வருடம் உங்களுக்கு நன்மைதான் செய்யும் என்று சொல்லி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2026 பலனை பார்க்கும் பொழுது 100க்கு 55% கிடைக்கும், நற்பலன் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். அதை பயன்படுத்தி நல்வாழ் வாழ வேண்டும் சொல்லி உங்களுக்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.